ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நேரத்தில் சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்து ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு இணைந்து செய்யலாம் என்று நான் விரும்புகிறேன். உலகமெங்கிலும் பெரிய வெள்ளிக்கிழமை என்கிற பெயரில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முக்கியமான வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில், இந்த நேரங்களில் நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை குறித்த சிந்தையோடு இதில் நாம் கவனமாய் தியானிப்போம். முதல் வார்த்தையாக ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். பிறரை மன்னிக்க வேண்டும். எத்தனை முறை மன்னிக்கலாம்? 70 முறைனாலும் மன்னிக்க வேண்டும். அதாவது மன்னித்து கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு ஆண்டவர் மன்னிப்பின் அந்த மாண்பினை, முக்கியமான ஒரு தெய்வ குணத்தை நம்மிடத்தில் அவர் சிலுவையில் செய்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மன்னிப்பு இது இல்லாததுனால தான் இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான குழப்பங்கள். இது இல்லாததுனால தான் சமுதாயத்தில், சமயங்களுக்கு இடையில், ஜாதிகளுக்கு இடையில், இவ்வளவு குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான குழப்பம், மன்னிக்க முடியவில்லை. அது மாத்திரம் இல்லை, ஊழியத்திலும் கூட பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. இந்த மன்னிப்பு என்கிற அந்த முக்கியமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆண்டவர் சிலுவை மரத்திலிருந்து அதிலேயும் தன்னை இந்த பாடுபடுத்தினவர்களை பார்த்து அவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜபிக்கிறார். ஆகவே இந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்படி நாம் ஆண்டவரை நோக்கி ஜபித்து அந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் கனிகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இடத்துல அது இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. 2வது வார்த்தையாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று லூக்கா 23:43 வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பரதீசு என்கிற இடம் இளைப்பாறுகிற ஒரு இடம், பரிசுத்தவான்கள் இளைப்பாறுகிற ஒரு ஸ்தலம் என்று கருதப்படுகிறது. ஆகவே அது உண்மையான ஒரு காரியம். அநேகர் இன்றைக்கு பரலோகம் இல்லை, நரகம் இல்லை என்று சொல்லி வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிற காலம் இது. ஆகவே ஆண்டவர் அந்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறதுனால அது உண்மை என்றும், அந்த பரதீசு என்கிற அந்த காரியத்தை அருளுகிற அந்த உரிமை, அதிகாரம் மனிதகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டு என்பதை அங்கே நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு இல்லாமல் யாரும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாமல் பரலோகம் வந்துவிடலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே அது காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே நாம் பரலோகத்தின் பிரஜைகளாக, பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை தேவனிடத்திலிருந்து பெற்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது 3வதாக, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் 26-27 வசனங்களில் இதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் எப்படியும் தாம் மறித்து விடுவோம் என்று அவருக்கு தெரியும். இந்த உலகத்தில் ஒரு பிரிவு உண்டாகுகிறது. மரணத்தில் நாம் பயப்படுகிற ஒரு காரியமே நாம் பிரிந்து சென்று விடுகிறோம் என்பது தான். அந்த பிரிவு தன்னுடைய இந்த உலகத்தில் தான் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து இந்த ரட்சிப்பினை நிறைவேற்றுவதற்கு உதவியான ஒரு பாத்திரமாக தேவன் தெரிந்தெடுத்த மரியாளுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தை ஏற்படுத்த வேண்டும், காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மரியாளை பார்த்தும்
அவருடைய அன்பாக இருந்த சீசனாக யோவானை பார்த்து இதை பேசுகிறதை பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவிடத்திலே கூட ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி பேசும் பொழுது உன் காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்னார். அந்த ஒழுங்குபடுத்துதலை தேவன் சிலுவையிலே செய்கிறதை பார்க்கிறோம். அதுவரைக்கும் அவருக்கு நேரம் இல்லை. இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம், கடைசி நேரங்கள். அதில் அதை கவனமாக இதை ஞாபகம் வைத்து அவர் இதை குறித்து எப்படி யோசித்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, எப்போ யோசித்தார்லாம் தெரியாது. ஆனால் அவர் அதை மறந்து விடவில்லை. தன் தாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு கனத்தை, கொடுக்க வேண்டிய கனத்தை, செய்ய வேண்டிய உபகாரத்தை அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது குடும்பம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை அப்படி விசாரிப்பான். குடும்பம் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆகவே இந்த பூமியில் நாம் இந்த குடும்பத்தை வெறுத்துலாம் ஊழியம் செய்ய முடியாது. குடும்பத்தினர் அவங்க கூட இருந்து அவங்களுக்கான கடமைகளை நிறைவேற்றி அதுக்கு மத்தியில் ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை ஜீவிக்கும் பொழுது தான் தேவன் அதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே அவர் தன்னுடைய தாயாருக்கு செய்த ஒரு கடமையாக இது கருதப்படுகிறது. நான்காவதாக பாருங்கள், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46 பாருங்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். தேவன் கைவிடுகிற ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட இருக்கிறார் ஆண்டவர். காரணம் என்ன? ஒட்டு மொத்தமான உலகத்தின் அனைத்து விதமான பாவங்களும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டு பாவத்தின் மொத்த உருவமாய் தொங்கும் பொழுது தேவன் பாவத்தை பாராத சுத்த கிணறாக இருக்கிறபடினாலே அவரை விட்டு தம்முடைய முகத்தை திருப்புகிறார். ஆகவே அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பிரிவை அவர் பொறுக்க முடியாதவராக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதாக பல இடங்களிலே பேசின இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தனிமையில் அந்த வேதனையை அவர் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பரம தகப்பனை நோக்கிப்படியாக பேசுகிறதை பார்க்கிறோம். அந்த நான்காவது வார்த்தை மிகவும் கருகலானது. ஆவிக்குரிய நிலையில் அந்த பலி செலுத்தப்படுகிற ஒரு நிலையாக இருந்தது. ரத்தம் சிந்தப்படத்தக்க ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல நம்ம காண முடிகிறது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அவர் கைவிடப்பட்டதினால தான் நாம் இன்றைக்கு கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்காகவே ஆண்டவர் இவ்வளவு பாடுகளையும் சிலுவையிலே அவர் சுமந்திருக்கிறார் பாருங்கள். ஐந்தாவதாக தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28 தாகம் என்று சொல்லும் பொழுது சரீரத்தில் இவ்வளவு வேதனைகளுக்கும் பாடுகளுக்கும் மத்தியில் எல்லா வேர்வையும் வெளியேறிச்சு, ரத்தமும் வெளியேறிடுச்சு, எல்லாம் போகும் பொழுது ஒரு தாகம் உண்டாகிறது. இயற்கையான ஒரு காரியமாக இருக்கிறது. மனிதனுக்கு அது இயற்கையானது. இந்த வசனம் எதை நிரூபிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஒரு மனிதனாகவே நிறைவேற்றினார். மனு குலத்தின் பாவங்களை நீக்குவதற்கு ஒரு பரிசுத்த மனிதனாக இந்த சூழ்நிலையில் கடந்து வந்து பலியாகி அவர் தன்னை சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். வேதனை இல்லாத ஒரு நிலை அல்ல, கடுமையான வேதனை, வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுகிற அளவுக்கு ஒரு அங்கலாய்ப்பின் செபம், கொடூரமான வாதை, எல்லாவற்றையும் ஒரு சூப்பர் நேச்சுரல் அவர் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் அதை ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் இப்படி தான் நடந்துச்சுன்னா எவ்வளவு வேதனை இருக்குமோ அவ்வளவு வேதனைகளையும் பட்டு அதற்கு முத்தாய்ப்பாகத்தான் ஒரு மனிதனாக இதை ஏற்று, இந்த மனிதனாகத்தான் நான் இந்த தண்டனைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இந்த வேதனைகளை நான் பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படி தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் மனிதகுமாரனால் இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்ததாக பாருங்கள், முடிந்தது. யோவான் 19:30. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு இந்த பூமியிலே செய்யும்படி சொல்லப்பட்டு அனுப்பப்பட்டிருந்த அந்த காரியமானது முடிந்தது, செய்து முடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தில் இங்கே வந்தாங்களோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். முடிந்தது என்பதாக அவர் பேசும் பொழுது அந்த
வந்ததனுடைய நோக்கம் நிறைவேறின அந்த உறுதியை அது குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இனிமேல் இயேசு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று லூக்கா 23:46 அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அவர் தான் ஆவிகளுக்கு தகப்பன். அவரிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தார். ஆகவே அவருடைய ஆவியை அவரிடத்திலே ஒப்பு கொடுத்துட்டு அவர் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படி அவர் பாதாளத்துக்குள்ளே கடந்து சென்று அங்கும் சில ஊழியங்களை அவர் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. திருப்பி மறுபடி அவர் சரீர உயிர்த்தெழுதலை பெற்று வரும் பொழுது அவருடைய ஆவி அவருக்கு மறுபடி வேண்டும். அதை பத்திரமாக தன்னுடைய தகப்பன் ஆகிய அந்த பிதாவாகிய தேவனிடத்தில் அதை ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சேவான் கூட அப்படியாக அவர் ஒப்படைக்கிறான். இப்படியாக ஆண்டவர் தான் அதை கொடுப்பதற்கு அதை எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தவர் மறுபடி தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தவர் மறுபடி அவர் எல்லா விதமான பாடுகளை உபத்திரவு பெற்று இந்த பலியை நிறைவேற்றின பின்பு காவலுள்ள ஆவிகளுக்கும் போய் பிரசங்கிக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த 7 வார்த்தைகளின் மூலமாய் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்ல வருகிற ஒரு காரியம், நான் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடி நீங்கள் இடத்துல என்னுடைய நாமத்தினாலே என் பிதாவிடத்தில் கேட்கிறது எதுவோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்பதாக இந்த விசுவாசம் என்கிற ஒன்றை மாத்திரம் அவர் முக்கியத்துவப்படுத்தி விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நாம் சேகரிச்சோம் அதை விட மேலானவைகளை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53ஆவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கந்தாகை மந்திரியாக இருந்தவனுக்கு அந்த ஒரு அருமையான ஒரு சுச்சுவேஷன், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி குறிப்பு எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பி அவன் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி அவன் ஒரு பரிசுத்தவானாய் மாறி கடந்து சென்றான். அதுபோல நாமும் கூட நம்முடைய இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நல்ல தியானித்து அவருடைய வாழ்க்கையை நன்றாக படித்தவருடைய ஊழியத்தை நன்றாக கவனித்து நம்ம செயல்படும் பொழுது மெய்யாகவே நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு பூரணப்படக்கூடிய நிலைமையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இந்த லந்து காலங்களிலே குறிப்பாக இந்த பெரிய வெள்ளிக்கிழமையில் பலர் தெய்வ வார்த்தைகளை சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருந்திருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் ஆலயங்களிலே போய் பேசுவதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே வீட்டிலே நீங்கள் தியானிங்க. உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நெருங்கின உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய இந்த தியாகமான வேதனைகளை பாடுகளை சிலுவையிலே அவர் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்க, அதை கனப்படுத்துங்க. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே இந்த எல்லா பாடுகளையும் நான் தியானிக்கிறேன், அதனால எனக்கு பலன் வரட்டும் என்று சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு எழுதின நிறுவத்தில் பவுல் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு தான் பைத்தியமாக இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே சிலுவையை பற்றிய அந்த உபதேசத்தை நாம் பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நன்றாக தியானித்து அதனால் வருகிற உன்னத பலனை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே நாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனிடத்திலிருந்து ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். முடிவில் நாம் நித்திய ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாட்களிலே அதிக ஜெபத்தோடும் வேத தியானத்தோடும் காணப்படுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க. மாற வேண்டிய காரியங்கள் எல்லாம் மாறிடுங்க. காலம் இனி செல்லாது. நம்மைத்தான் சரிப்படுத்திக் கொள்ள விரும்ப வேண்டும். மற்றவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து நாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இவைகளை மனதில் வைத்து தொடர்ந்து நீங்கள் ஜெபத்திலே காணப்பட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
கர்த்தருடைய பரிசுத்தமான பாதுகாப்பு உங்களை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளட்டும். கர்த்தருடைய தேவ தூதர்கள் உங்களை தொடர்ந்து அவங்க பாதுகாத்து பராமரிப்பார்களாக. கிருபை உங்களோடு இருக்கட்டும். தாழ்ச்சி ஆண்டுடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.